ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கல்லீரல் தொக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ கல்லீரல் ஹார்ட் அண்ட் சாஃப்டாக எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு 3 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இது ஒரு பக்கம் நம்ம பண்ணலாம். தென் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் 3 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் இதை நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ப்ளஸ் சோம்பு, பட்டை, இது 2 மட்டும்தான் நம்ம ஸ்பைசி ஐட்டமில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் எடுத்து எண்ணெயில் போட்டு வதக்கிறேன். இப்போ 2 பச்சை மிளகாய் இதுக்கு நான் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரணும். ப்ரௌன் கலரில் மாறும்போது தான் 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். இது கல்லீரல் கொஞ்சம் நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல் அதிகமாகவே இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு நம்ம அதிகமாக போட்டோம்னா எந்த ஸ்மெல்லும் அவ்வளோவா வராது. ஸோ இதை நான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா இப்போ தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ தக்காளியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு வரணும். தக்காளி வதங்குறதுக்கு எப்பவும் போல் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு சைடு 3 விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் வேணால் எடுத்து வேணால் பார்த்துக்கலாம். எனக்கு இதோட பதம் தெரியும். ஸோ நான் அதை இது பண்ணல. இப்போ நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு நான் ஆச்சியோட எப்பவும் போல் நாட்டுக்கோழி மசாலா ஒரு ஸ்மெல்லுக்காண்டி ஒரு 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா பச்சை வாசம் போகணும். இந்த டேஸ்ட் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு நான் கல்லீரல் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு வைக்க போகிறேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லீரல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ தான் நம்ம விசில் விட்டு வச்சுருக்கிற கல்லீரலை நல்லா கலந்து விடணும். ஆல்ரெடி நம்ம கல்லீரலில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்கட்டும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 4 அளவுக்கு தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி 3 கேஷ்யூஸ் போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் அந்த கொதிக்கிற கல்லீரல் பீஸில் போட்டுட்டு நல்ல ஒரு 2 கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான கல்லீரல் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது நீங்கள் சாப்பாட்டுக்கு தோசை, இட்லி, பூரின்னு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம்.